இந்த வீடியோவில் பங்களாதேஷை பற்றின மேலும் பல தகவல்களை சேகரித்து வச்சுருக்கேன். அதை உங்க கூட ஷேர் பண்ணுறேன். முக்கியமாக ஆரம்பத்தை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தினேஷ் திரிவேதி இவரை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் திரிணாமுல் காங்கிரஸில் ஒரு நல்ல பவர்ஃபுல் பாலிட்டிஷியனாக தான் இருந்தார். மம்தா பானர்ஜிக்கு ரைட் ஹேண்டாக இருந்தார். மம்தா பானர்ஜியினுடைய ஆட்சியின் போது அவர் ரயில்வே அமைச்சராக இருந்தார். ஆனால் மம்தா பானர்ஜிக்கு பிடிக்காத அவர் மம்தா பானர்ஜியினுடைய பேச்சை அவ்வளவா ஜாஸ்தி கேட்க மாட்டார். கொஞ்சம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதாவது பாப்புலிஸ்ட் பட்ஜெட், ரயில்வே பட்ஜெட், அப்போல்லாம் ரயில்வே பட்ஜெட் தனியாக இருந்தது. இப்போ தான் எல்லாத்தையும் மெர்ஜி பண்ணி ஒரே பட்ஜெட்டாக கொடுக்குறாங்க. இந்த ரயில்வே பட்ஜெட் தனியாக இருந்தபோது இவர் மம்தா பானர்ஜியினுடைய விருப்பப்படி பாப்புலிஸ்ட் பட்ஜெட்டாக கொடுக்காம, இல்லை ரயில்வேக்கு நஷ்டம் வரக்கூடாது, இது மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும், அப்புறம் ரயில்வே இயங்கவே முடியாதுன்ற மாதிரி ஒரு சென்சிபிள் பட்ஜெட் கொடுத்தாரு. அதுலேருந்து அவர் ஒதுக்கி வைக்கப்பட்டார். அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. அவருக்கு 5 வருஷம் சர்வீஸ்லாம் கூட இருந்துச்சு. எம்பியா இருந்தது கூட தைரியமாக துணிச்சலாக அவர் ரிசைன் பண்ணிட்டு வெளில வந்துட்டார். அதுக்கப்புறம் இவருடைய பேக்ரவுண்ட் பார்த்தோம்னா, இவர் பேசிக்காக ஒரு குஜராத்தி, குஜராத்தை மாநிலத்தை சேர்ந்தவர். ஆனால் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வெஸ்ட் பெங்காலில். வெஸ்ட் பெங்காலில் தன்னுடைய உள்ளங்கை மாதிரி அவருக்கு தெரியும். எல்லாமே அவருக்கு தெரியும். அங்கே எந்த ஏரியா, என்ன லாங்குவேஜ், என்ன கம்யூனிட்டி, இது மாதிரி. அதை தாண்டி அவர் பங்களாதேஷ்லேயுமே அவருக்கு பல இடங்கள், பல விதமான நகர்வுகள் எல்லாமே அவருக்கு கொஞ்சம் அத்துப்படியாக தெரியும். இதை மோடி நல்ல ஒரு திறமையான மனிதர் அப்படிங்கிற, அதுவும் நாட்டுப்பற்று உடைய. இங்க பாருங்களேன், பாப்புலிஸ்ட் பட்ஜெட் அப்படிங்கிறத நான் செய்ய மாட்டேன்னு எதிர்த்து நின்று பதவி போனாலும் பரவாயில்லைன்னா அவருக்கு கண்டிப்பா நாட்டுப்பற்று, நாட்டினுடைய நலன் மீது இருக்கக்கூடிய ஒரு அக்கறை வெளிப்படுகிறது. அவர் சரியான நேரத்துல சரியான சமயத்துல மோடி அவர்கள் அந்த தினேஷ் திரிவேதியை உபயோகப்படுத்தி கொண்டார். எப்படி உபயோகப்படுத்திக்கிட்டாரு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியா இந்த ஷேக் ஹசீனா இந்தியாவிற்கு உயிர் தப்பி வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு அடைக்கலம் கொடுத்தது. அதன் பிறகு முகமது யூனுஸ் அவர்களுடைய மூலமாக பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் உறவு சரியான முறையில் இல்லை. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, எலெக்ஷன் வந்தது. பங்களா நேஷனல் பார்ட்டி, கலிடா ஜியா ஆரம்பித்த பார்ட்டி, அந்த பார்ட்டியினுடைய தலைவராக தாரிக் ரஹ்மான், அதாவது அவங்க கலிடா ஜியா இப்ப இறந்து விட்டாங்க, அவர்களுடைய மகன் தான் நல்ல பெரும்பான்மை பெற்று ஆட்சியில் அமர்ந்தார். அவர் தான் பிரைம் மினிஸ்டர். அவர் பிரைம் மினிஸ்டர் ஆன உடனே அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, எனக்கு இந்தியாவோட நல்ல உறவுல இருக்கணும், அண்டை நாடு என்ன இருந்தாலும் அப்படின்னு. பாரத பிரதமர் அவருக்கு வெற்றி பெற்றதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து, பதவி கிடைத்ததுக்கும் வாழ்த்துக்கள்லாம் தெரிவித்து, இந்தியா எல்லா விதமான உதவியும் செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேம்போக்கான இதை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது முக்கியமான செய்தி. இது இந்த இடத்துல பாரத பிரதமருடைய எக்ஸ் தள பதிவு நடிகர் விஜயை பற்றி, தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் நீங்கள் நல்லா உன்னிப்பாக அதில் கவனிச்சிங்கன்னா, ஒரு வெற்றி வாழ்த்து சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கங்க. கங்க்ராச்சுலேஷன் ஃபார் யுவர் விக்டரி அப்படின்னு சொல்லலை, நல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. தயவு செஞ்சு அதை பாருங்க. அதெல்லாம் தான் நான் சொல்றது. திருப்பி ரீட் இன் பிட்வீன் த லைன்ஸில். நல்ல திறமையாக செயல்பட்டிருக்கிறீர்கள், வெற்றி அடைந்து விட்டீர்கள் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணல அவர். அதெல்லாம் பார்க்கணும் நம்ம. சரி, அந்த மாதிரி ஒரு தாரிக் ரஹ்மானுக்கு வாழ்த்துக்கள்லாம் தெரிவிச்சு, நீங்க வெற்றி பெற்றது ரொம்ப மகிழ்ச்சி, இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நல்ல உறவு இருக்கும் அப்படின்னு நீங்க அதுல கவனிச்சீங்கன்னா, முகமது யூனுஸ் ஆல்மோஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஷேக் ஹசீனாவை திருப்பி அனுப்புங்க, ஷேக் ஹசீனாவை திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். இவர் வாயே திறக்கல. ஒரே ஒரு தரம் சும்மா பப்ளிக்காக காமிச்சுக்கணும் இல்லையா, அதுக்காக நானும் கேட்டிருக்கேன் அப்படின்னு அதோட விட்டுட்டார் அவர். ஸோ இந்த நல் உறவுக்காக இன்னும் மேலும் பலப்படுத்துவதற்கும் இதுக்கும் அதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த தினேஷ் திரிவேதியை இந்தியன் ஹை கமிஷனரா பங்களாதேஷுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு திரு மோடி அவர். இல்ல என்ன சார் பிரச்சனை, இதுல என்ன இருக்குன்னா, கிடையாது. இந்த மாதிரி வெளிநாட்டு தூதுவர், ஹை கமிஷனர், அம்பாசடர், இதெல்லாம் ஐஎஃப்எஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், அதுல இருக்கக்கூடிய பியூரோக்ராட்ஸை தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இவருக்கு அந்த மாதிரி எந்த விதமான தகுதி கிடையாது. ஐஎஃப்எஸ் இவர் படிக்கல. இவர் ஒரு அரசியல்வாதி. இவர் ஒரு அரசியல்வாதிய, அதாவது இது எப்படி சொல்லுவாங்கன்னா, நடைமுறைக்கு சார்ந்து இல்லாம அதை மீறி ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல நாட்டுப்பற்று உள்ளவர், இரு நாட்டுக்கான பரஸ்பரமான நல் உறவை ஏற்படுவதற்காக அப்படின்ற இதுல திரு மோடி அவர்கள் இந்த தினேஷ் திரிவேதிய இந்தியன் ஹை கமிஷனர் ஆஃப் பங்களாதேஷ்னு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆயிடுச்சு, பதவி கொடுத்துருக்காங்க. இது இந்த ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் இருக்காங்களா, இந்தியா உள்ள இருக்கிறவங்களும் சரி, வெளிநாட்டு ஐஎஃப்எஸ், அங்கே இருக்கிற தூதுவர்கள் எல்லாமே, அவங்களுக்கு ஒரு எரிச்சலையும் ஒரு இதையும் கிளப்பி விட்டுருக்கு. உடனே அதை சார்ந்து எல்லா அரசு அலுவலர்களும், ஆஃபீஸர்களும், அதிகாரிகளும் மோடிக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்கங்கிறதே கிடையவே கிடையாது.
ஏன்னா அந்த இக்கோ சிஸ்டம், காங்கிரஸ் அமைத்து வைத்த இக்கோ சிஸ்டம் அந்த மாதிரி இருக்கு. அவங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஜனநாயக முறைப்படியான ஆட்சியில இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல மக்களுக்கு வந்து சாய்ஸ் யார் வேணா. என்ன செய்யக்கூடாதுன்னா, ஆட்சியில இருக்கும் ஒரு கட்சிக்கு துரோகம் செய்யக்கூடாது. அது வந்து நாட்டுக்கு எதிராக செய்யப்பட்ட துரோகமாக பார்க்கப்படும். அவ்வளவுதான். இப்ப நான் இதே தான் நான் தமிழ்நாடு அரசுலயும் நான் சொல்றேன். அங்க இருக்கிற அரசு அதிகாரிகள் பலரும் டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கேனுடைய வளர்க்கப்பட்டு, விதைக்கப்பட்டு, வளர்க்கப்பட்டு, நிலைநிறுத்தப்பட்டவர். அந்த எக்கோ சிஸ்டத்தை உடைச்சு நடிகர் விஜயனால ஆட்சி செய்ய முடியுங்கிறதுனாலதான் நான் ரொம்ப சந்தேகப்படுறேன். அதுல வந்து எனக்கு பல சந்தேகங்கள் இருக்கு. அவரால் நிம்மதியா ஆட்சி செய்ய முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணுவாரு. பட் அதுக்கு காலதாமதம் ஆகும். அதுக்குள்ள ஒரு பேர் கெட்டு போயிடுச்சுன்னா அது அவுட், அவ்வளவுதான். ஸோ இப்போ தினேஷ் திரிவேதி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ரைட். அடுத்ததை நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ரியாஸ் ஹமீதுல்லா அப்படிங்கிறவர் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பங்களாதேஷின் ஹை கமிஷனர். அவர் வந்து எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்ன பதிவு அப்படின்னா, பங்களாதேஷ் வில் நெவர் டூ எனிதிங் தட் கோஸ் அகேன்ஸ்ட் இந்தியாஸ் கம்ஃபர்ட் அப்படிங்கிற ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதை பார்க்கலாம் நீங்க. அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு இழந்த நட்பை மீட்டெடுக்கிறாங்கிறது தான் இதுல தெரியும். நாங்க வந்து இந்தியாவிற்கு எதிராக எந்த விதமான செயல்களிலும் ஈடுபட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை ஒரு ஹை கமிஷனர் கொடுக்குறாருன்னா, அந்த ஹை கமிஷனருக்கு இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு அனுமதி கொடுத்துருக்கும், அட்வைஸ் கொடுத்துருக்கும். அதனாலதான் அவர் அந்த மாதிரி பதிவு போடுறாரு. சரி, இதுல நான் எப்படி வியூ பண்ணேன், நீங்க பதிவு போடாம இருந்து பாருங்களேன், இந்தியாவுக்கு எதிராக நடந்துதான் பாத்துக்கங்களேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவால் மாதிரி எடுத்துக்கிட்டோம்னாக்க, நம்மளுடைய ரா அமைப்பு அங்க இருக்கு. RNAW அந்த உளவுத்துறை அங்க. இந்த RAW இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே ரிவர்ஸ்ல படிங்க, என்ன வருதுன்னு பாருங்க. அந்த மாதிரி ஒண்ணு வந்துச்சுன்னா, WAR வந்துச்சுன்னா பங்களாதேஷ் இருக்காது. ஆனானப்பட்ட பாகிஸ்தானே 72 மணி நேரத்துல அடித்து நொறுக்கப்பட்டது. இன்னும் கதறிக்கிட்டு இருக்காங்க. பங்களாதேஷனுடைய நிலைமை என்ன? அதனால அங்க பொருளாதார வீழ்ச்சின்னு அப்பேற்பட்ட ஒரு வீழ்ச்சியில இருக்காங்க. ஸோ இதெல்லாம் அங்க நடந்துகிட்டு இருக்கு. சரி, அதனால இன்னைக்கு தேதிக்கு இந்தியா கிட்ட பங்களாதேஷ் வாலாட்ட கூடாது. அதுக்காக இந்த மாதிரி ஏதோ செய்தி போட்டுட்டாக்க என்னமோ வந்து இல்ல நாங்க பெரிய பிஸ்தா அப்படின்லாம் அவங்களால காமிச்சிக்க முடியாதுங்கிறது தான் என்னுடைய பார்வை. அப்படியே அவங்க காமிச்சுக்கிட்டாங்கன்னா, எப்படி வந்து பாகிஸ்தானை இப்ப மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசும் திரு மோடி அவர்களும் எப்படி நடவடிக்கைகளை எடுத்து கையாண்டாங்களோ, அதே மாதிரி ஒரு நடவடிக்கை பங்களாதேஷின் மேலும் எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம். என்ன நடவடிக்கை? அங்க இண்டஸ் ரிவர், இங்க கங்கை வந்து பீகார்ல இருந்து வெஸ்ட் பெங்காலுக்கு போகுது அப்படின்னு மோடி சொன்னார். பீகார் எலெக்ஷன்ல பாஜக ஜெயித்த உடனே இப்ப பாஜக வந்து வெஸ்ட் பெங்காலையும் ஜெயிச்சிடுச்சு. என்ன செய்ய முடியும்? பெங்கால் டிசம்பர் 2026 இந்தியாவிற்கும் பங்களாதேஷுக்குமான கங்கை நதி நீர் பங்கிட பத்தின ஒப்பந்தம் முடிவுக்கு வருகிறது. அதை அப்படியே விட்டுட்டாங்கன்னா, அந்த ஒப்பந்தத்தை மீண்டும் மறு ஒப்பந்தம் செய்யாம என்ன பண்ணிக்க அப்படின்னு விட்டுட்டாங்கன்னா, பங்களாதேஷ் நமக்கு எதிராக நடந்துட முடியுமா? பாகிஸ்தான் கதறிக்கிட்டு இருக்காங்க. இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் எல்லாம் போனாங்க இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பத்தி, ஒன்னும் நடக்கல. நம்ம பாட்டுக்கு இங்க தண்ணீரை சேமிப்பதற்கான மேலும் பல அணைகளை மோடி கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. எந்த பிரச்சனையும் கிடையாதுங்கிறாரு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. டேம்லாம் ரொம்பிடுமே சார் அப்படின்னா, அது ரொம்ப எதனால ரொம்பன்னா, தூரே வாரல. 60 வருஷமா தூர் வாரல. இப்ப எல்லாம் தூர் வாரி அந்த டேமுடைய கெப்பாசிட்டி எல்லாம் இன்னும் அதிகப்படுத்திருக்காங்க. ராவி பியாசனுடைய டேம் எல்லாம் அதிகப்படுத்திருக்காங்க. அதனால கொள்ளளவு அதிகமா இருக்கு. எந்த விதத்திலயும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி நடவடிக்கையை பங்களாதேஷ் மேல எடுக்க முடியாது. அவங்களுக்கு அதனால நல்லா தெரியும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இதுக்கு தவிர இன்னொரு முக்கியமான செய்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த இல்லீகல் மைக்ரன்ஸை பத்தி பல எம்பிக்களும் வெளியுறவுத்துறை அமைச்சர் இவங்கெல்லாம் கலீலுர் ரஹ்மான், சலாஃபுர் அகமது இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன். கிளியரா சொல்லிட்டாரு. பாக்கி இந்த மம்தா பானர்ஜியை வந்து கோர்ட் சமீபத்தில் கூட சாடி இருக்காங்க. ஒரு சமீபத்தில் கூட ஒரு இந்த எலெக்ஷனுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி கூட நான் ஒரு நியூஸ் படித்தேன். நீங்க வந்து வெறும் லெட்டரே எழுதிக்கிட்டு இருக்கீங்க, நடவடிக்கை எதுவும் செய்வதில்லை, பார்டர்ல ஃபென்சிங் ரொம்ப முக்கியம், நாட்டு பாதுகாப்புக்கு ரொம்ப அவசியம், அதை பத்தின நடவடிக்கை என்னங்கிறத முதல்ல சொல்லுங்க, இந்த மாதிரி லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்காங்கன்னு கண்ணாப்புறான்னு சாடி இருக்காங்க. இப்ப அவங்க ஆட்சி போயிடுச்சு. அமித்ஷா வந்து உறுதிமொழி கொடுத்திருக்காரு. பங்களாதேஷ்ல இருக்கும் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பாக்கி இடத்துல இருக்கக்கூடிய ஒரு 175 கிலோமீட்டர் தான் நமக்கு பிரச்சனை. அங்க ஒரே சேரும் சகதியுமா இருக்கும், ஒரு ஆறு இருக்கு, இதெல்லாம் இருக்கு. அங்க வந்து இது கட்ட முடியாதுன்னும் போது அங்கதான் பாம்பு முதல்ல எல்லாம் நான் விட்டுருவேன். மற்ற இடத்துல எல்லாம் வெகு விரைவாக ஃபாஸ்ட் ட்ராக்கிங் நான் வந்து வேலி கட்டி, அதுவும்
ஸ்மார்ட் ஃபென்சிங் அதை கட்டி முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இது எல்லாத்தையும் விட எனக்கு சில செய்திகள் படிச்ச போது ரொம்ப கவலையா இருந்தது. 2 முக்கியமான செய்திகளை நான் சொல்றேன். ஒண்ணு வந்து என்னன்னா, ஜமாத் உல் முஜஹதீன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. சமூக நலன் சார்ந்த அமைப்புன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அமைப்பு குறிப்பா பெண்கள் மற்றும் இளைஞிகள் இருக்காங்க. விமன் அண்ட் சிஸ்டர்ஸ் விங் அப்படின்னு ஒண்ணு அதுல இருக்கு. இந்த விமன் அண்ட் சிஸ்டர்ஸ் விங்க மீட் எடுத்துக்கிட்டு வராங்க. எப்படி மீட் எடுக்கிறாங்கன்னா, அவங்களுடைய குறிப்பா எந்த இடத்துல அவங்களுடைய குறி அமைக்கப்பட்டது அப்படின்னா தென்னிந்தியாவில் அப்படிங்கிற நியூஸ் வந்து தென்னிந்தியாவில் இவங்க என்ன பண்றாங்கன்னா, பல இடத்துல தங்களுடைய ஆதரவாளர்களை வைத்து இந்த விமன் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்கள வந்து ஒரு மத அடிப்படைவாதத்தின் மூலமாக பிரெயின் வாஷ் செஞ்சு அவங்களுடைய மத கோட்பாடுகளுக்கு அவங்களுக்கு உட்படுத்தி அந்த அமைப்புக்கு ஆதரவாக செயல்படவும், அந்த அமைப்புக்கு ஆதரவாக செயல்படணும்னா அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன தோணும், இந்தியாவிற்கு எதிராக செயல்படுவதாக தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு இதை வந்து ப்ரோக்ராம ரொம்ப தீவிரமான இதுல இறங்கியிருக்காங்க. நிறைய அதுக்கு பண ஒதுக்கீடு எல்லாம் செய்யப்பட்டுள்ளது. பணம் எல்லாம் இந்தியாவுக்குள்ள வந்திருக்கு. குறிப்பா சவுத் இந்தியாவை, தென்னிந்தியாவை அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுல அவங்க ஓப்பனாவே சொல்றாங்களாம், தமிழ்நாடு முக்கியமானது, கேரளா, அதுக்கப்புறம் கர்நாடகா, அதுக்கப்புறம் தெலுங்கானா, இந்த 4 ஸ்டேட்லயும் நாங்க ரொம்ப தீவிரமா இதை முன்னெடுத்து செய்ய போறோம், இவங்களை தயார் செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரி பல செய்திகள் வந்திருக்கு. இதை படிச்சு, இது முதல் செய்தி. இதை படிச்சு ஒரே நாள்ல இன்னொரு செய்தி நான் படிச்சேன். அது என்ன படிச்சேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 33 இல்லீகல் பங்களாதேஷிகள் 33 இல்லீகல் பங்களாதேஷிகள் தமிழ்நாட்டில் கைது செய்யப்பட்டு அவர்களை டிபோர்ட், அதாவது பங்களாதேஷ் நாட்டுக்கு திருப்பி அனுப்பியிருக்காங்க. எப்படி இவங்க 33 பேர் வராங்க? 33ங்கிறது ரொம்ப கம்மி. என்னை பொறுத்த வரைக்கும் லட்சக்கணக்கில் இருக்காங்க இங்க. குறிப்பா இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில எல்லாம் எக்கச்சக்கமா வேலை செய்யறாங்க. கட்டுமான தொழில நிறைய பேர் வேலை இருக்காங்க. இப்ப கொஞ்சம் யாரு வந்து சரி பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருமே கிடையாது. நமக்கு நல்லாவே தெரியும், டிஎம்கே ஆட்சியில வந்து இல்ல மற்ற எந்த ஆட்சியிலுமோ அவங்க எல்லாரையும் வளர்த்து விட்டாங்க, அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம முக்கியமா பார்த்தோம். இப்ப சமீபத்துல வந்து இதே மாதிரி ஒரு நிகழ்வை வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதுல வந்து ஒரு வீட்டுக்குள்ள வந்து நான் 1979 அத்துமீறி இந்தியா உள்ள நுழைஞ்சேன். 3 வருடங்கள்ல 4 மனைவிகளை நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். அவங்க மூலமா எனக்கு மொத்தம் 36 குழந்தைகள் இருக்கு. அந்த 36 குழந்தைகள் தவிர ஒரு 4 குழந்தைகள் இறந்து வேற போய்விட்டன. இன்னைக்கு என்னுடைய மொத்த குடும்பத்திலையும் எடுத்து பாத்தீங்கன்னா 200 பேர் இருக்காங்கன்றாங்க. அவங்களை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ பார்த்தேன். அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 பேர் ஒரே வீட்டுல குடும்பமா வசிக்கிறாங்க. ஓப்பனா கேட்கறாங்க, நீங்க எல்லாம் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு. இதை வந்து கர்நாடகால நடந்திருக்குது. கன்னடத்துல தான் அந்த பேட்டியாளர் சொல்றாரு. அந்த கர்நாடகால வந்து அவர் சொல்றாரு, நீங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா, நாங்க பங்களாதேஷ்ல வந்திருக்கோம். அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கேட்கறாங்க, ஆமா நாங்க பங்களாதேஷி தான், அங்கேருந்து தான் வந்திருக்கோம். அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்கு, பர்த் சர்டிபிகேட் இருக்கு, டிரைவிங் லைசன்ஸ் பங்களாதேஷ்ல கொடுத்தது இருக்கு. அதை மீறி முக்கியமான என்ன ஒரு வருத்தமான செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்களுக்கு பலருக்கும் ஆதார் கார்டு கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தர் 2 ஆதார் கார்டு வச்சிருக்காங்க. வேற வேற போன் நம்பரை கொடுத்து 1500 ரூபாய் ஒரு ஆதார் கார்டு செய்யறதுக்கு கர்நாடகால அப்படின்னு அவங்க ஓப்பனா அந்த பேட்டியில சொல்றாங்க. நம்பர் 1. இரண்டாவது, பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க, பேன் கார்டு வாங்கியிருக்காங்க. எப்படி ஐடி இன்கம் டாக்ஸ்ல போய் பேன் கார்டு வாங்கியிருக்காங்க? இதெல்லாம் யாருங்க உங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க? நீங்க அட்ரஸ் எப்படி சொல்றீங்கன்னா, அதெல்லாம் கவலையே இல்லைங்க. யாரு செஞ்சு கொடுக்குறாங்களோ அவங்களே அட்ரஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணிடுவாங்க. அவங்களே இந்த வெரிஃபிகேஷனுக்கு வரும்போது அதெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. பணம் மட்டும் கொடுக்கணும், 1500 ரூபாய் நான் ஒரு கார்டுக்கு கொடுத்துருக்கேன், நாங்க வாங்கிட்டோம் அப்படின்னு. இதை தாண்டி பேங்க் ஆஃப் பரோடால போய் கார் லோன் வாங்கி டாக்ஸி ஓட்டிட்டு இருக்காரு அவரு. அந்த விஷயத்தையும் பேசிருக்காங்க. எனக்கு மாசம் 9000 ரூபாய் நான் வந்து இஎம்ஐ கட்டணும், 30,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டியிருக்கேன், காருக்கு லோன் கொடுத்துருக்காங்க. எந்த கம்பெனி உங்களுக்கு காருக்கு லோன் கொடுத்துருக்கு பேங்க்ல அப்படின்னா, பேங்க் ஆஃப் பரோடா அக்கௌண்ட் காமிக்கிறேன். சரி, இந்த பேங்க் தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கான்னு பார்த்தா கிடையாது. பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற ஒரு தனி நிறுவனம் உங்களுக்கு வண்டி வாங்குறதுக்கு கடன் கொடுத்துருவாங்க. வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்லாம் சரி பார்க்க மாட்டாங்களா? என்ன இது கூத்து அப்படின்னு அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, சார் நாங்க ஆதார் கார்டு பார்த்தோம், பேன் கார்டு பார்த்தோம், எல்லாமே இருக்கு சார் அவங்க கிட்ட அப்படின்னு அந்த கம்பெனி தப்பிச்சுக்கும். காங்கிரஸ் ஆட்சி செய்யும் கர்நாடகாவில் திட்டமிட்டு பங்களாதேஷி இஸ்லாமியர்களை குடியமர்த்தி உள்ளார்கள். இது நாட்டினுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஆபத்து. நாட்டுப்பற்று இல்லாத ஒரு அரசியல் ஊழியர்களை நம்ம வச்சுக்கிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதையெல்லாம் களை எடுக்கிறது எவ்வளவு நாளாகும்? சும்மா ஆனா என்ன சொல்றோம், விரட்டு, ஏன் வெளியில தூக்கி போட முடியல,
எப்படி செய்ய முடியும்? நம்ம ஓன் அரசு ஊழியர்கள், அதுவும் இந்துக்கள், அவங்களே இந்த மாதிரி ஒரு கேடுகட்டத்தனமான நடவடிக்கைகளை ஈடுபட்டிருக்காங்கன்னா, எப்படி இதெல்லாம் சமாளிக்கிறது? கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சம் பல வருடங்கள் ஆகும். என்ன கேட்டா பல 10 வருடங்கள் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் செய்ய வேண்டும். அதனால தான் இந்த நாட்டுக்கு உண்மையான நாட்டுப்பற்று உள்ள ஆட்சியாளர்கள் தேவை. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நம்ம தான் நல்லா படிச்சு ஹார்ட் ஒர்க் பண்ற ஒரு அறிவாளிய தோக்கடிச்சிட்டுல வேடிக்கை பார்த்து சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம். நமக்கு வந்து நடிப்பு, சினிமா, டிவி சீரியல், அதுக்கப்புறம் இருக்கவே இருக்க டாஸ்மாக், பிரியாணி இதெல்லாம் தான் முக்கியம் நமக்கு. அதுல பரவசம் அடைஞ்சிட்டா போதும் அவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோல பல கருத்துக்களை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வருத்தம் மிக அதிகமாக எனக்கு அளித்த செய்திகள் இது எல்லாமே. ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி, வணக்கம்.